பழங்கால விளையாட்டு பளிஞ்சடுகுடு. இரும்பு சங்கிலி இழுத்தாச்சா, வெண்கலம் 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 என்று தெருக்களில் ஒலித்த இளவட்டங்களின் கணீர் குரல் எந்திர இரைச்சலில் அமுங்கி போயின. பண்பாட்டு எச்சங்களின் உயிர் செல்களை முற்றிலும் அழிக்க முடியாது என்பதின் சாட்சியாய் சடுகுடு விளையாட்டு நம் வாழ்வோடு தொடர்புடையது. சடுகுடு விளையாட்டின் ஆடுகளம் மேடு பள்ளமற்ற சமதளமாக இருக்க வேண்டும் என்ற நியதிக்கு பின்னால் ஒரு வாழ்வியல் போராட்டம் மறைந்துள்ளது. குறுநில மன்னர்களின் ஆளுமையின் கீழ் வரையறுக்கப்பட்ட நில எல்லைக்குள் ஒரு இன குழுவாக மனிதர்கள் வாழ்ந்த காலம். முல்லைத்திணையின் வாழ்வு போக்கை மாட்டு மந்தைகள் தீர்மானித்தன. ஒரு இனக்குழுவில் மாட்டு மந்தைகள் சூறகையில் முற்றிலும் இல்லாது போகையில் அம்மக்கள் பசியால் வாடுவார்கள். குழந்தைகளும் பெண்களும் நிலைக்குலைந்து போவார்கள். மாடுகள்தான் அன்றைய உணவுத்தட்டின் அமுத சுரபி. நமது எல்லைக்கு வெளியே உள்ள இன்னொரு இனக்குழுவின் மந்தையில் உள்ள மாடுகளை கவர்ந்து திருடி வந்தால் ஒளிய பிழைக்க முடியாது. உயிர் பிழைக்கும் வேட்கை கொண்ட இனக்குழு வீரர்கள் எல்லை கடந்த அடுத்த இனக்குழுவில் உள்ள மாடுகளை கவர்ந்து வருவார்கள். களவாட போகும் வீரர்களை சடுகுடுப்பை இசையெழுப்பி வழியனுப்புவார்கள். எதிரிகளிடம் அகப்படாமல் மாட்டு மந்தையிலிருந்து சில மாடுகளை ஓட்டி வந்து இனக்குழு மக்களை காப்பாற்றும் வீரர்களை உருவாக்கும் பயிற்சிக்கலைதான் சடுகுடு விளையாட்டு. கபடி. மூச்சை அடக்கவும் கல்வனை பிடிக்கவும் எதிரணியிடமிருந்து மீளவும் கொடுக்கப்பட்ட பயிற்சியின் நீட்சிதான் சடுகுடு. சடுகுடுவின் ஆடுகளம் நீள் சதுரமானது. நடுவில் பிரிக்கப்பட்ட கோடுகளின் புற எல்லையை தாண்டக்கூடாது. இரு அணிகளுக்கிடையே நடக்கும் போட்டியில் நடுநாயகமாக ஒருவர் இருப்பார். அணிக்கு 7 பேர். எல்லைக்கோடு, ஏறுகோடு, நடுக்கோடுகளை கவனத்தில் கொண்டு களமாடலாம். அணியிலிருந்து களத்திற்கு வரும் வீரன் பாடிக்கொண்டே வர வேண்டும். நான் தான் வீரண்டா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி செலம்பெடுத்து விளையாட வரண்டா, தங்க செலம்பெடுத்து தாலி கட்ட வரண்டா, சடுகுடு 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 சடுகுடு. இடைவிடாது பாடிக்கொண்டே எதிரணியில் ஒருவனையோ பலரையோ தொட்டுவிட்டு அவர்களின் பிடிக்கு சிக்காமல் தன் பக்க அணிக்கு திரும்ப வேண்டும். வரும் வரை பாட்டை நிறுத்தக்கூடாது. விளையாடிய காலத்தில் தொடைகளை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டே களத்தில் இறங்குவான் சுப்பிரமணி. சடுகுடு மலையிலே 2 ஆனை தவறி விழுந்தது, கிழட்டானை 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 என்று களத்தில் பிளறுவான். எதிரணியின் 2 பேராக கைகளை கோர்த்து கொண்டு அவனை பிடிக்க வளைய வருவார்கள். எதிரணியின் அசைவுகளை கவனித்து லாகவமாய் நழுவி விடுவான். விளையாட்டில் பாடிவர் வீரனின் வாயை பொத்தவோ முரட்டுத்தனமாக இழுக்கவோ வெளியே தள்ளவோ கூடாது. கைகளை கால்களை இடுப்பை பிடித்து தோற்கடிக்கலாம். ஒருவர் தோற்றால் 1 புள்ளி. 7 பேர் தோற்றால் அணி முழுமையாக தோற்கும். கண், காது, மூக்கு, வாய் என உடலில் 4 புலன்களும் இயங்கும். சடுகுடு விளையாட்டு தமிழகத்தில் தோன்றி தெற்காசியா முழுவதும் கபடி விளையாட்டாக பரிணாமம் அடைந்துள்ளன. 65 நாடுகளில் கபடி விளையாடப்படுகிறது. புழுதி மண்ணில் குருதி வடிய மூச்சடக்கி விளையாண்ட கபடியின் மூச்சை கடைசி வரை காப்பாற்றுவோமாக. பழங்கால விளையாட்டின் முதன்மையானது கபடி.